வெல்கம் டு என் பக்கங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ போடுறேன். லாஸ்ட் வீடியோ என்னோட முதுமலை வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு DIY கிராஃப்ட் தான், இயரிங்ஸோட கிராஃப்ட் வீடியோ. வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஜும்காஸ் என்னோட ஓன் கிரியேஷன். எங்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு சரி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், நிறையா டைமண்ட் ஷேப்பில் மிரர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜும்காஸ்க்கு தேவையான அந்த பேஸ் எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. சரி நம்ம இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் இதை நான் ட்ரை பண்ணேன். இது இப்போ நம்ம பார்க்குறது இயரில் மாட்டுற அந்த ஸ்டட் தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த டைமண்ட் ஷேப் மிரரை வச்சு நான் இப்போ ஸ்டட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு க்ளூ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே போடுறது, க்ளூ போட்டு அது மேலே அந்த மிரர்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கேன். இப்போ அது காயறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஜும்காவோட பேஸ் எடுத்துட்டு அது ஃபுல்லாக நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த டைமண்ட் ஷேப் மிரர்ஸை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். இது என் மைண்டில் இருந்த ஓன் கிரியேஷன். இதை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இதை நான் பண்ணினேன். ஆனால் அது ஒட்டவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லைன் குட்டி குட்டி டைமண்ட் மிரர்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் லைனோட கேப்பில் செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன்னு சொல்லி அந்த ஜும்காஸ் பேஸை சுற்றியும் கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேலே எம்டியாக இருக்க அந்த இடத்துல எல்லாம் அந்த கவர் ஆகிற மாதிரி அந்த பீசஸ், மிரர் பீசஸ் எல்லாம் வச்சு கவர் பண்ணி ஓட்டிட்டு வந்துட்டேன். இதே போல் 2 ஜும்காவையும் நம்ம க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது காயறதுக்காக கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வச்சுட்டேன். அந்த கேப்பில் இந்த இயர் ஸ்டட்டு ரெடி பண்ணலாம், அதை கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணேன். ஆனால் எனக்கு என்னமோ அது ஸ்டட்டாக இருந்தால் நல்லா இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே அதை வச்சுட்டு அந்த ஜும்காவை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலே அந்த ஹோலை கவர் பண்ணுறதுக்கு அதே சில்வர் கலரில் ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு, ஃப்ளார் சீக்வன்ஸ். அதை மேலே கவர் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம அந்த ஹூக் போட்டோம்னா அந்த ஹூக்கோட ஜாயின் பண்ணோம்ல, அதுக்காக நான் இந்த கம்பியை அந்த ஃப்ளார் சீக்வன்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன், அரேஞ்ச் பண்ணி அதை வச்சுட்டேன். இந்த ஜும்காவை ஹூக்கில் ஹேங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால நான் ஹூக்கில் ஹேங் பண்ணி பார்த்தேன். ஹேங் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தனால அந்த சென்டரில் அந்த சீக்வன்ஸ் ஃப்ளாரையும் ஒட்டிட்டு பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, அப்படியே கிளிட்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டும் பேராக வச்சு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ்க்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.